பெத்தவங்களா நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறது எவ்ளோ பெரிய தலைவலின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் பார்த்தா லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குற டாப் ஸ்கூல்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா சில அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஸ்கூல்ஸ். இது ரெண்டுக்கும் நடுவுல நமக்கேத்த ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க மாட்டிட்டு இருக்கீங்களா? நம்ம குழந்தைய ஒரு டயர் 1 ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அங்க இருக்கிற ஃபீஸ் நம்ம பட்ஜெட்டை தாண்டி போகுது. இது நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு பிராக்டிக்கலான தீர்வு இருக்கு. சரி, அப்போ இந்த அடுக்கு 2, அதாவது டயர் 2 ஸ்கூல்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு புத்திசாலித்தனமான நடுநிலை தேர்வு. அதாவது கட்டுப்படியாகிற ஃபீஸ்ல ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுக்குது. இது டயர் 1 ஸ்கூல்ஸ் அளவுக்கு எலைட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா பல குடும்பங்களுக்கு இது ஒரு நிஜமான ஒரு சிறந்த தேர்வா இருக்கு. இப்போ நாம இந்த டயர் 2 ஸ்கூல்ஸோட உண்மையான நிலைமை என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லாம அதோட நல்லது கெட்டது ரெண்டையுமே ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தோட அலசி ஆராயலாம். முதல்ல டயர் 2 ஸ்கூல்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இதோட ஃபீஸ் கட்டுப்படியாகிற அளவுல இருக்கிறதால நிறைய குடும்பங்களால எளிதா சேர்க்க முடியுது. ரெண்டாவது, இங்க படிப்புல அழுத்தம் கொஞ்சம் மிதமா இருக்கிறதால மக்கள் விளையாட்டு, கலைன்னு மத்த திறமைகள்லயும் கவனம் செலுத்த முடியுது. சொல்லப்போனா இது ஒரு நல்ல குடும்ப சூழலையும் உருவாக்குது. இன்னொரு பக்கம் நாம யோசிக்க வேண்டிய சில சவால்களும் இருக்கு. நிறைய டயர் 2 ஸ்கூல்ஸ்ல AI, கோடிங் மாதிரியான எதிர்கால டெக்னாலஜிக்கு பெரிய அளவுல பயிற்சி கொடுக்கறது இல்ல. சில சமயம் பாதுகாப்பு விஷயத்திலையும் மத்த உள்கட்டமைப்பு வசதிகளையும் சில குறைகள் இருக்கலாம். இதுக்கு மேல சில மறைமுக கட்டணங்கள் அப்பப்போ நமக்கு நிதிச்சுமைய கொடுக்கலாம். ஆனா இதெல்லாம் நாம நினைச்சா சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். படிப்புக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடைச்சாலும் AI, கோடிங் மாதிரியான புது டெக்னாலஜில கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம். ஃபீஸ் கம்மியா இருந்தாலும் லேப், ட்ரிப்ஸ்னு சொல்லி மறைமுகமா சில செலவுகள் வரலாம். இதை நாம புரிஞ்சுக்கிட்டா நாம எதை விட்டு கொடுக்கறோம், எது நமக்கு கிடைக்குதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த இடைவெளியை நாம எப்படி நிரப்ப போறோங்கிறது தான். இதோ பாருங்க, இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். டயர் 2 ஸ்கூல்ஸ்ல இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கான சாவி பெத்தவங்களான நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட ஈடுபாடும் சரியான திட்டமிடுறதும் இருந்தா போதும், நம்ம குழந்தைங்களோட கல்விய நாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இனிமே உங்க குழந்தையோட கல்வி பயணத்துல நீங்க எப்படி ஒரு ஆக்ஷன் பிளானோட பங்களிக்கலாம்னு நாம பார்க்க போறோம். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் சொல்றேன். முதல்ல, ஸ்கூல்ல குழந்தையோட பாதுகாப்பு, அப்புறம் அடிப்படை கல்வி, இது ரெண்டையும் நாம உறுதி செஞ்சுக்கணும். ரெண்டாவது, எதிர்காலத்துக்கு தேவையான திறமைகளை நாமளே வளர்க்கணும். மூணாவது, ஸ்கூலோட தொடர்ந்து தொடர்புல இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கணும். முதல் ஸ்டெப், உங்க குழந்தையோட பாதுகாப்பை உறுதி செய்யறது. ஸ்கூல் கேம்பஸ்ல CCTV இருக்கா, அவசர கால பயிற்சிகள் எல்லாம் நடத்துறாங்களான்னு செக் பண்ணுங்க. அவங்களோட படிப்பு எப்படி போகுதுன்னு ட்ராக் பண்ணுங்க. தேவைப்பட்டா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நீங்களே கூடுதல் சப்போர்ட் கொடுங்க. இது அவங்களோட ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது, டயர் 2 ஸ்கூல்ஸ்ல கிடைக்காத திறமைகளை நாமளே உருவாக்கணும். ஆன்லைன்ல கோடிங் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ் ஒர்க் ஷாப், இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்கள சேர்த்து விடலாம். இது மட்டும் இல்லாம பொதுவா பேசுறது, டீமோட சேர்ந்து வேலை செய்யறது, பணத்தை எப்படி கையாள்றதுன்னு லைஃப் ஸ்கில்ஸையும் நாமளே சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியா, ஸ்கூலோட எப்பவுமே ஒரு நல்ல தொடர்புல இருங்க. எல்லா ஃபீஸையும் சரியா ட்ராக் பண்ணி தேவையில்லாத மறைமுக செலவுகளை தவிர்த்துருங்க. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ஸை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி உங்க குழந்தையோட முன்னேற்றத்தை பத்தி பேசுங்க. இப்படி செய்யறது மூலமா நீங்க ஒரு ஆக்டிவான பார்ட்னரா மாறுவீங்க. சோ இதனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புத்திசாலித்தனமான பெத்தவங்களா நாம டயர் 2 ஸ்கூல்லயே டயர் 1 ஸ்கூல்ல கிடைக்கிற மாதிரியான ஒரு கல்வி ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். அதுவும் அந்த அதிகப்படியான பிரஷர், அதிகப்படியான செலவு எதுவுமே இல்லாம. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட உண்மையான வெற்றி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு சிறந்த பள்ளிங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்கிற ஒரு இடமா, இல்ல நம்ம ஈடுபாட்டால நாம உருவாக்குற ஒரு அமைப்பா? உங்க குழந்தையோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு.